பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த சீரியல் ரொம்பவே அதிகமான ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருக்கு. இந்த சீரியலால இப்போ மீமர்ஸ்க்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். விஜய் டிவியோட முக்கியமான சீரியல்களை ஒண்ணுதான் பாக்கியலட்சுமி சீரியல். டைவர்ஸ் ஆன ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் அதுக்காக என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத பத்தின கதை தான் பாக்கியலட்சுமி சீரியல். பாக்கியலட்சுமி, கோபி, ராதிகான்னு இந்த 3 கேரக்டர்களை மையமா வச்சுதான் இந்த சீரியலே ரன் ஆகிட்டு இருக்கு. பாக்கியாவோட கேண்டீன் பிசினஸ், அதுக்கு மாமனாரோட சப்போர்ட்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோபி ராதிகாவோட மேரேஜ், தன்னோட பையனுக்கு ஆதரவா பாக்கியா, அப்புறமா கோபிய கஷ்டப்படுத்துற ராதிகா, பாக்கியாவை வேவு பாக்குற கோபின்னு இந்த சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்தது. இதனால அடுத்ததா என்ன நடக்கும்னு எதிர்பார்ப்பும் அதிகமாவே இருந்துச்சு இந்த சீரியலுக்கு. இதையே தொடர்ந்து கதையா கொண்டு வந்திருந்தா கூட இந்த சீரியலை ட்ரோல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சீரியல்ல இன்னும் விறுவிறுப்பாக்கணும் அப்படின்றதுக்காக எழில் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு கதையில காட்டப்பட்டு இருந்தப்போ இப்போ அவரு இன்னும் உயிரோட தான் இருக்கிற மாதிரி கதைய மாத்தி ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதனால இந்த சீரியல் சுவாரஸ்யமா போகும்னு நினைச்சாங்க. ஆனா இதுதான் இந்த சீரியலையே ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்த காரணமா இருந்தது.